முக்கொம்பு காவிரி மணலில் தங்கள் உடலை புதைத்து கொண்டு ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் நூதன போராட்டம். உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் மாதம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் இன்று வரை காவிரியில் தண்ணீர் திறந்துவிட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழகத்திற்கு தர வேண்டிய ஜூன் முதல் ஜூலை வரை 53 TMC தண்ணீரை இன்று வரை திறந்துவிடவில்லை. இதனால் தமிழகத்தில் உணவு பஞ்சமும் குடிநீர் பஞ்சமும் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துவிட்டது. மத்திய அரசு தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றினால், விவசாயம் செய்யாமல் போனால் பெட்ரோல், டீசல், மீத்தேன் எடுக்கலாம் என்று தமிழகத்தை கண்டுகொள்வது கிடையாது. தமிழக விவசாயிகளையும் கண்டுகொள்வது கிடையாது. எனவேதான் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் சுமார் 200 விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி முக்கொம்பு மேலணையில் ஆற்றில் இறங்கி போராட்டம் செய்தனர். இந்த போராட்டத்தில் ஐயா கண்ணுவுடன் விவசாயிகள் கர்ணன், சக்கரவர்த்தி, குழந்தைவேலு, ராஜா சங்கர், ராஜமாணிக்கம், ராஜகோபால் உட்பட 200க்கும் அதிகமான விவசாயிகள் முக்கொம்பு காவிரி ஆற்றில் இறங்கி மணலில் தங்களை புதைத்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்.